வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கில் கடைசி பக்கங்கள். ஸோ ஒரு அமேசிங் புக்கு. ஸோ நிறையா பேர் வந்து இந்த மணி மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா மிஸ் பண்ணாமல் படிக்க வேண்டிய ஒரு புக்குன்னு நான் சொல்வேன். ஸோ நான் படித்து என்னையால் எவ்வளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த விஷயங்களில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் டைம் கிடைச்சா வாய்ப்பு இருந்தால் அந்த புக்கை வாங்கி படிங்க. அவ்வளோ ஒரு அருமையான புக்கு. லைஃப்பில் வந்து மணி ஹேண்ட்லிங்க்கு இது ஒரு அமேசிங் புக். ஸோ நான் என்னோட கம்ப்ளீட் அந்த லேர்னிங்கை அந்த புக்கிலேருந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதில் எது ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும்னு இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக படிங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நான் அந்த கடைசி பக்கங்களை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினைக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக்கும் யூடியூப்பில் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதனால் வந்து இது எனக்கு மோட்டிவேட் பண்ணும் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ என்னோட லேர்னிங்கை நான் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்களும் உங்களோட லேர்னிங்கை ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நீங்களும் ஒரு கன்சியூமராக இருக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை படித்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் பகிர்ந்துப்போம். ஸோ சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து டயத்தை வந்து வெறும் வேஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் இது மாதிரி நம்மளை நாலேஜை வளர்த்துக்கிற கண்டென்ட்டுக்கும் பாப்புலாரிட்டி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட இந்த ஃபைனல் கண்டென்ட் போடுறதுக்கு முன்னாடி என்னோட ஐடியா. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வாழ்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் சொல்கிறாரு. ஏன்னா இது வந்து சோசியல் மீடியா வந்து பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணுது. ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அதில் இருக்கிறது மட்டும்தான் உண்மையான லைஃப் ஸ்டைல் கிடையாது. அதை விட பேக் சைடு நிறையா பெயினும் அவங்க கோத்ரூ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறது மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நினச்சிட்டு அதோட நீங்கள் உங்கள் லைஃப்பை கம்பேர் பண்ணி நீங்கள் டிப்ரெஷனுக்கு போகாதீங்கன்னு நினைக்கிறாங்க, போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ பாருங்க. அந்த விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம், ஆனால் அந்த இதை எடுத்து பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லை. முன்னாடி தான் வேலை வாய்ப்புகள் இல்லை, வேலை வாய்ப்புகள் தான். இப்போ வேலை வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது, அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்து ஒரு சில வேலைகள்லாம் பார்க்குறதே இல்லை. நிறைய வேலைகள் வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வேலைகள் செய்கிறது இல்லை. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறையா வேலைகள் தமிழ் மக்கள் பண்ணுறதில்ல, வெளி